ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இயற்கை உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மண்பானையில் விறகு அடுப்பில் அவங்க காட்டில் விளையக்கூடிய அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தானியங்கள், பழங்கள், காய்கறி இதெல்லாமே சுட்டு அல்லது அவிச்சு சாப்பிடுவாங்க. பச்சையாகவும் சாப்பிடுவாங்க. அதுமாரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல், எங்கள் காட்டில் வளைஞ்ச காட்டு அவரை. இந்த அவரைக்காயை நல்லா இளம் காயாக எடுத்து நம்ம தீயிட்டு நம்ம அவிச்சு நம்ம சாப்பிட போகிறோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த வாசனை ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது, அது மனம், ஓகேங்களா? ஏன்னா அந்த தோலோடு உப்பு போட்டு வேவிக்கும் போது வரக்கூடிய சுவைங்கிறது அது வேறு ஒரு பரிமாணம். நீங்கள் இது கிராமப்புறத்தில் இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் இதை சாப்பிட்டுருப்பாங்க. அப்படி சிட்டியில் இருக்கிறீங்க பெரும்பாலும் இதை பயன்படுத்திக்க மாட்டீங்க. மேபி நீங்கள் மண்பானையில் விறகடுப்புலன்னா கூட ஓகே, நீங்கள் கேஸ்லேயே கூட ஒரு பவுலில் போட்டு வேவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் உணரலாம். இதுதான் நம்ம முன்னோர்கள் வீட்லேயே ஒரு ஸ்நாக்ஸ் மாரியும் சாப்பிடுவாங்க. இது சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு அவரைக்கொட்டையை உரித்து வேவிச்சு சாப்பிட்றது அது வேறு. இதே அவரைக்காய் காஞ்சிச்சுன்னா அதில் பருப்பு சாம்பார் வைப்பாங்க. அவரை பருப்பு சாம்பார் அது கொஞ்சம் அவரு உப்பச்சமாக தான் இருக்கும், எனக்கு பிடிக்காது. ஆனால் இதுமாரி பச்சை வேவிச்சா எவ்வளோ அவரு உப்பச்சமாக இருந்தாலும் நான் அதை பார்க்க மாட்டேன், சாப்பிட்ருவோம் நல்லா. ஸ்நாக்ஸே இது தான். ஓகே, இது இன்னும் தீயில் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இது வேறு லெவலில் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி தான் நம்ம முன்னோர்கள் சோளத்தை சுட்டு சாப்பிடுவாங்க, கம்பை சுட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க, ஓகேங்களா? அதுமாரி நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி போட்டு இடித்து சாப்பிடுவாங்க, உரலில் பச்சையாக சாப்பிடுவாங்க. எவ்வளோ விடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ டேஸ்ட்டானது, ஓகேங்களா? சரி, இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறை, நம்மளுடைய முன்னோர்கள் 1000க்கும் மேற்பட்ட உணவுகளை விடாமல் சாப்பிட்டாங்க. அதுமாரி வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் விடாமல் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வரக்கூடிய சாம்பலை எடுத்து தான் நம்ம பாத்திரம் துவக்க பயன்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த கெமிக்கல் லிக்யூட்டு சோப்பு இதெல்லாம் போட்டு நம்ம பாத்திரம் துவைக்கி அதில் சோறு போட்டு சாப்பிட்டாங்கன்னா நோய் தான் வரும். அதிலேருந்து நம்ம மீள்றதுக்கு நம்ம முன்னோர்களுடைய லைஃப் ஸ்டைலை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம், ஓகேங்களா? சரி, இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஆர்டர்டா கீழே விழுந்துருச்சுங்க. ஓகே, இந்த தோலை ஆடு மாடுக்கு மறுபடியும் போட்டுக்குவோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், ஏன்னா அது இன்னும் வேவலை. சாப்பிட்டு பார்த்துடலாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் வேகணும். அனல் போட்டால் நல்லா வெந்துருவா. இது ஊதாமனை, ஓகேங்களா? இப்படி எடுத்து நல்லா டக்குன்னு நெருப்பு பிடிச்சிக்கும், கறியாகும். நம்ம கையில் கறி ஆகுது அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. கறி சாம்பல், அதுவும் சாணக்கறியெல்லாம் பயன்படுத்துவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்களே, வரட்டி, சாண வரட்டியை வச்சுட்டு அதை எடுத்து திருநீராகவும் பாத்திரம் துவக்கவும் அப்படிலாம் பயன்படுத்துவாங்க நம்ம முன்னோர்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கல் உப்பு போட்டு தான் வேவிக்கணும். இது இந்த தோலோடு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். வச்சு வாயில் வச்சு இப்படி பிதுக்குவோங்க. நாங்கள் கடிச்சு சிறுவை இதெல்லாம் தோலோடலாம் மென்று சாப்பிட்ருக்குறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு அவரைக்காய் கொட்டையை உரித்து நீங்கள் கத்திரிக்காய் போட்டு சமைச்சு சாப்பிடுவீங்க, அது வேறு லெவலில் இருக்கும். இந்த மெத்தடும் யூஸ் பண்ணுங்கள். இது அப்புறமேட்டுக்கு இதை மாட்டுக்கு நம்ம போட்டுடணும், ஓகேங்களா? அதில் போட்டுடலாம் மாட்டு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.